ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றம் காதலையில் எபிசோட் 6 கேட்டீங்க. விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்குமான அந்த உறவு ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகிடுச்சு. விக்ரமுக்கு ஐஸ்வர்யாவை அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ்வர்யா கூட இருக்க ஒவ்வொரு வினாடியும் ரசிக்கிறாரு. ஐஸ்வர்யா கூட ஒரு கேண்டில் லைட் டின்னர், ஐஸ்வர்யா கூட மொட்டை மாடியில் ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி அமையுது. அண்ட் ஐஸ்வர்யா எதிர்பாராத விதமாக விக்ரமையும் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அழகான உறவில் அடுத்து என்ன நடக்கும், இந்த கதையில் அடுத்து என்ன தான் நடக்கும்? எபிசோட் 7 போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். நீங்கள் இன்னுமே ஐஸ்வர்யா கொடுத்த அந்த சர்ப்ரைஸ்லேருந்து மீளாமல் பயங்கர சந்தோஷத்தோட நீங்களும் உங்கள் அம்மாவும் இருக்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அந்த ஆனந்த கண்ணீர்லாம் போகிறதுக்கு, அந்த மொமெண்ட்லேருந்து வெளில வர்றதுக்கு. ஒரு நிமிஷம் பேசாமல் அதே இடத்துலையே நிற்கிறீங்க. உங்களுக்கு நடக்கிறதுலாம் கனவா நிஜமா எதுவுமே நம்ப முடியல. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குரல் மறுபடியும் கேட்குது. ஐஸ்வர்யாவோட குரல் கேட்குது. டேய் விக்ரம், என்னாச்சு, பேசவே மாட்ற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பெருசாக என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுலாம் தெரியல ஐஷு. ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அப்படியே திகைச்சு போய் தான் இருக்கேன். என்னை விட்டுரு, எனக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேடா, நீ அப்படியே இங்கேயே நின்றுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. கிளம்புறியா? எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறீங்க யதார்த்தமாக. எங்கே கிளம்புவாங்க இந்நேரத்துக்கு? நான் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீ வீட்டை பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னது ஸ்கூலுக்கு போறியா? என்ன ஐஷு திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஏன்னு தெரில, ஐஸ்வர்யா திடீர்னு உங்களை விட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறதே உங்களுக்கு ஏதோ பெருசாக தெரியுது. டே லூஸு, என்ன பேசுகிற? எனக்கு லேட் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் கரெக்டு தான் ஐஸ்வர்யா, நான் லூஸு மாதிரி தான் பேசுகிறேன். இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அவனை விட்டு எப்படி இருக்கிறது, உங்களோட பேசாமல் எப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. டே லூஸு, கண்டிப்பாக போகணும், அது எப்படி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியும்? நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் சரியா, சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடுறேன், நம்ம எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே கிளம்பி போகிறாங்க. அண்ட் உங்களுக்கும் தோணுது கொஞ்சம் ஓவராக தான் கேட்டோமோ, அது எப்படி உங்களை ஸ்கூலுக்கு போகாதேன்னெலாம் சொல்ல முடியும் லூஸு விக்ரம் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு மெதுவாக ஹாலில் ஒரு சேர் போட்டு உட்காடுறீங்க. டிவி ஆன் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேனல்லாம் மாற்றி பார்க்குறீங்க, உங்கள் ஃபோன் அப்படியே சைடில் நோண்ட ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து ஒரு 5-6 மணி நேரம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. அண்ட் திடீர்னு எதிர்பாராத விதமாக உங்கள் கதவை யாரோ வந்து தட்டுறாங்க. யாராக இருக்கும் இந்நேரத்தில்? ஐஸ்வர்யா வேற வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம். சரி ஓகே, போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கத்தோடயே போயிட்டு அந்த கதவை திறக்கிறீங்க. அண்ட் அந்த கதவை திறந்து பார்த்தா வெளில இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, உங்கள் ஐஸ்வர்யா தான். ஹே லூஸு, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓ, உங்கள் பசங்க பாவமாச்சே, அவங்க உனக்காக வெயிட் பண்ணுவாங்க ஐஸ்வர்யா, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க விளையாட்டுக்கு. நீயும் பாவம் தானே விக்ரம், தனியாக இருப்ப வீட்டில், இன்றைக்கி ஒரு நாள் தானே, நம்ம எங்கேயாவது வெளில போகலாம், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு 1000 வாட்டு பல்ப் எரியுது, 2 ரெக்கம் முளைக்குது, லைட்டாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்வர்யா உங்களுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் திரும்பி வந்திருக்காங்க. எங்கேயாவது வெளில போகலாம், எனக்கும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்களாம் வேணான்னு சொல்ல போகிறீங்க. ஓ எஸ், கண்டிப்பாக போகலாம் ஐஷு, ஐஷு எவ்வளியோ விக்ரம் எப்பொழுதும் அவ்வளியே அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் டக்குன்னு ஒரு 2-3 மினிட்ஸில் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஐஸ்வர்யா கூட கீழே போகிறீங்க. உங்களோட அந்த ஃபேவரட்டான ப்ளூ கலர் ஸ்கூட்டி கிட்ட போகிறீங்க. அண்ட் நீங்கள் ஸ்கூட்டி கிட்ட போன உடனே டக்குன்னு ஐஸ்வர்யா சாவி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஹே ஐஷு, என்கிட்ட ஏன் சாவி கொடுக்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஹே விக்ரம், நானே எப்பவும் ஸ்கூட்டி ஓட்டி ஓட்டி எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது விக்ரம்,
இன்றைக்கி ஒரு நாள் நீ ஓட்டு விக்ரம், நான் பின்னாடி உட்காந்து வரேன் ஜாலியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படி க்யூட்டாக கேட்குறாங்க. அண்ட் நீங்களாம் வேணான்னு சொல்ல போகிறீங்க. எப்போவுமே ஐஸ்வர்யா பின்னாடி உட்காந்து வருவீங்க, அது ஒரு ஃபீல். பட் இப்போது ஐஸ்வர்யா உங்கள் பின்னாடி உட்காந்து வர போகிறாங்க, இது வேறு மாதிரி ஒரு ஃபீல். ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யா, நீ உட்காரு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கி சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அப்படியே மெதுவாக அழகாக மீண்டும் ஐஸ்வர்யா கூட ஒரு ஸ்கூட்டி பயணம் தொடங்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பயணம் தொடங்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, எங்கே போகணுன்னு சொல்ல ஐஸ்வர்யா, போகலாம் அப்படின்னு கேட்குறீங்க. உன் விருப்பம்தான் விக்ரம், உனக்கு எங்கே போகணுமோ சொல்லு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. எனக்கு சென்னையில் பெருசாக இடம்லாம் எதுவும் தெரியாது ஐஸ்வர்யா, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம், நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, எனக்கு பிடிச்ச இடமா, சரி ஓகே, நீ பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போ, நான் சொல்கிறேன், ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓ, ஸ்பெஷலான இடமா, அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே பேசுகிறீங்க. இன்னொரு 20-30 மினிட்ஸில் நீயே நேரில் பார்க்க தான் போகிற, அது எதுக்கு நான் சொல்லிவிட்டு, நான் ரூட் மட்டும் சொல்கிறேன், நீ ஓட்டிகிட்டு மட்டும் போ, அது என்ன இடம்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. அண்ட் ஐஸ்வர்யா பாட்டுக்கு உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹே விக்ரம் அந்த லெஃப்ட் எடு, ஹே விக்ரம் அந்த ரைட் எடு, இங்கே யூ டர்ன் போடு, அப்படி இப்படின்னு வழி சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்களும் சென்னையோட சாலைகளில் அப்படியே அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஸ்கூட்டி ஓட்ட ஓட்ட டிராஃபிக் ரொம்ப கம்மியாகுது. சென்னையோட ஒரு அவுட்டருக்கு போகிறீங்க. ரோடோட அகலம் கொஞ்சம் குறுங்குது, மரங்கள் அதிகமாகுது. நீங்கள் போகிற அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஐஷு அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொரு 2-3 மினிட்ஸ் தான் விக்ரம், இதோ அந்த ஒரு டேர்ன் போகுது பாரு, அந்த டேர்ன் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இன்னொரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸும் ஆகுது. பட் நீங்கள் போயிட்டுருக்க அந்த இடத்துல சுற்றி பெருசாக எதுவும் இருக்க மாதிரி தெரியல. எதுவும் ஸ்பெஷலான ஒரு இடம், ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரியே தெரியல. அண்ட் உங்களோட ஸ்கூட்டி ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட போன உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, டே விக்ரம் இங்கே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் உடனே வேகமாக ஸ்கூட்டி நிறுத்திட்டு, அடுத்து எங்கே போகணும் ஐஷு, எங்கள் பக்கத்தில் எதுவும் ஸ்பெஷலான இடம் இருக்க மாதிரியே தெரியலையே ஐஷு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் விக்ரம், நீ சொல்கிறது கரெக்டு தான், எங்கள் பக்கத்தில் எதுவும் ஸ்பெஷலான இடம் இல்லை தான், பட் ஒரு அழகான இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான இடமா, எதை சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. இதோ உனக்கு இடது பக்கம் இருக்கு பாரு, இந்த பஸ் ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்கள் உங்கள் இடது பக்கம் பார்த்தா ஒரு பழைய பஸ் ஸ்டாப் இருக்குது. அண்ட் அந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை. என்னது இந்த பஸ் ஸ்டாப்பா, இதுவா அழகான இடம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் நம்பவே முடியல. ஆமாம் விக்ரம், இதுதான், நீ இறங்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அட, இந்த பொண்ணை நம்பவே முடியாதுடா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காடுறீங்க. ஐஸ்வர்யா ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இன்னுமே நம்ப முடியல. ஏதோ ஸ்பெஷலான இடம், அவளுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு பார்க்குன்னு எங்கேயாவது கூப்பிட்டு போவா அப்படின்னு பார்த்தா ஒரு பழைய பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க ஐஸ்வர்யா. உட்கார்ந்த உடனே ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க. ஐஸ்வர்யா, ஒழுங்காக உண்மையாக சொல்லு, இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, இங்கே அப்படி என்ன அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சொல்கிறேன் விக்ரம், இது ஒரு பழைய பஸ் ஸ்டாப் தான், மற்றவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. க்ளோஸ் டு த ஹார்ட்டா, இதே உனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்கிறேன் விக்ரம், ஒரு 3-3.5 வருஷம் இருக்கும், சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்தேன். இதுதான் சென்னைக்கு அவுட்டரு, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, இதுக்கு மேலே பஸ்ஸு போகாதுன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாப் கிட்டே இறக்கி விட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஊர்லேருந்து முதல் தடவை நான் சிட்டிக்கே வரேன். காலைல ஒரு 5-5:30 போல் இருக்கும். இங்கேருந்து அடுத்து நான் எப்படி போகணும், எங்கே போகணும், யார்கிட்ட கேட்கணும், அடுத்து என்ன பஸ் நம்பரு, எனக்கு எதுவுமே தெரியாது விக்ரம். இப்போ தான் நான் இவ்வளோ நல்லா பேசுகிறேன், இவ்வளோ நல்லா பழகிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லைஃப்பில் எந்த ஆட்டிடியூடுமே கிடையாது. எனக்கு போகிறவர் தான் போகணும்னு தெரியும், ஆனாலும் யார்ட்டையும் போய் நான் கேட்கக்கூட இல்லை. எந்த பஸ்ஸில் போகணும், எங்கே போகணும்,
வேறு ஏதாவது பஸ் ஸ்டாப் போகணுமா, இந்த இடத்துல பஸ் நிற்குமா, எதுவுமே நான் கேட்கல விக்ரம். அப்படியே பயந்து ஒரு தயக்கத்தோடு இதே பஸ் ஸ்டாப்பில் ஒரு 2-2.5 மணி நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தங்க சொன்னாங்க, போரூருக்கு அப்படி போகணும், இந்த பஸ் ஏறி போகணும், இந்த பஸ் மாதிரி போகணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் முதல் தடவை சென்னை வந்து இங்கே தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தேன். ஒரு ஊருக்கு எப்படி போகணுன்னு கூட கேட்க தயங்கி உட்காந்துருந்தேன். அண்ட் 2 வாரத்தில் இன்னொரு இன்டர்வியூக்கு இந்த பக்கம் வந்தேன். இன்டர்வியூ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த பஸ் ஸ்டாப்லேயே தான் உட்காந்து மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். என் நேரம் கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கும் செலக்ட் ஆகிட்டேன். ஏனோ தெரியல விக்ரம், இந்த பஸ் ஸ்டாப் கூட ஏதோ ஒரு எமோஷன், ஒரு கனெக்ட். எப்பாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இங்கே வந்து உட்காந்துருப்பேன், எப்பாவது ரொம்ப சோகமாக இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். இதே சேரில் தான், இதே ப்ளூ கலர் ரூஃபுக்கு அடியில் தான். இது ஒரு சாதாரண பஸ் ஸ்டாப் தான், ஆனால் அந்த பஸ் ஸ்டாப் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா ஒரு சாதாரண பஸ் ஸ்டாப்பை அவ்வளோ அழகாக, அவ்வளோ மெமரபுளாக சொல்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறதுலே உங்களுக்கு புரியுது இந்த பஸ் ஸ்டாப் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க, புரியுது ஐஸ்வர்யா, இந்த பஸ் ஸ்டாப் உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் விக்ரம். ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பீச் போயிருக்கலாம், பார்க் போயிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் போனால் பயங்கர கூட்டம் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு ப்ரைவசி கூட இருக்காது விக்ரம். என்னதான் பீச்சு பார்க்குன்னு போனாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஆளே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து மனசு விட்டு பேசினா அதுவே ஒரு தனி ஃபீல் தான் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அவங்க சொன்ன எந்த வார்த்தையுமே உங்களுக்கு பெருசாக தெரியல, ஒரு வார்த்தையை தவிர. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் உங்களை. அப்படியே பயங்கரமான ஒரு ஃபீல், பயங்கரமான ஒரு சந்தோஷம். பட் வெளியே காமிச்சிக்காம கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. உண்மைதான் ஐஸ்வர்யா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, உன்னை பற்றி நீ தப்பாக எடுத்துக்கலேனா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் போல தோணுது. சொல்லு விக்ரம், நான் உன்னை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு சில பொண்ணுங்க கூட பழகியிருக்கேன். பட் நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு செமையாக, இந்த அளவுக்கு ஒரு குட் ஹார்ட்டடாக, லைஃப்பில் எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு, சின்ன சின்ன விஷயத்த கூட ரசிச்சுட்டு, ஒரு செம்மையான ஒரு கேரக்டரோட, ஒரு செம்மையான ஒரு ஆட்டிடியூடோட இப்படி ஒரு பர்சனை நான் நிஜமாக மீட் பண்ணதே இல்லை ஐஸ்வர்யா. ஏதோ சினிமாவில் சொல்ல டயலாக் மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்குது ஐஸ்வர்யா. என்னென்னு கரெக்டாக சொல்ல தெரியல, பட் உங்க கூட இருந்தால் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது. உன் சிரிப்பில் ஒரு மேஜிக் இருக்குது, உன்னோட வார்த்தைகளில் ஒரு மேஜிக் இருக்குது. உன் கூட இருந்தால் அதுவே ஒரு மேஜிக்கலாக தான் இருக்குது ஐஸ்வர்யா. ஏனோ தெரியல, என்னை நானே மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட இருந்தா. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி, பட் நிஜமாக சொல்லணும்னு தோணுச்சு, மனசில் இருந்தால் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாகவே உங்கள் மனசில் இருந்தால் சொல்கிறீங்க அந்த வார்த்தைகளை. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம். நீ இவ்வளோ விஷயம் சொன்னல, நான் அது இது எல்லாத்தையும் பிடிச்சி பண்ணுறேன், ரசித்து பண்ணுறேன், அது இது. ஒரு உண்மை என்னென்னா, நான் பெருசாக எதையும் யோசிக்க மாட்டேன் விக்ரம். நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கியா, ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து நீ போஸ் கொடுக்கறத விட கேண்டிடாக எடுத்தேன்னா அந்த ஃபோட்டோ செம்மழகாக வரும்ல, அந்த மாதிரி தான் விக்ரம் லைஃப்பும். கேண்டிடாக இருக்கணும், நாமளாக இருந்தோம்னாலே போதும் விக்ரம், லைஃப் செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான் ஐஸ்வர்யா, செம்ம அழகாக சொன்னேன், கேண்டிடாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படியே செம்மையாக போகுது அந்த கான்வர்சேஷன். தேங்க்ஸ் விக்ரம். நீ இவ்வளோ விஷயம் சொன்னல, நீ தப்பாக எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னது, என்னை பற்றி சொல்ல போகிறாள் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்வம். நீ என்ன சொன்னாலும் நான் தப்பாலாம் எடுத்துக்கவே மாட்டேன் ஐஸ்வர்யா, தாராளமாக சொல்லு, நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஆர்வத்தோட, ஒரு சந்தோஷத்தோட ஐஸ்வர்யா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட உதடுகளை பார்க்குறீங்க, அந்த முகத்தை பார்க்குறீங்க, அந்த சிரிப்பை பார்க்குறீங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே மீண்டும் ஒரு சில அழகான தருணங்கள். விக்ரமுக்காக ஐஸ்வர்யா ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாங்க. சர்ப்ரைஸாக விக்ரமை வெளில கூப்பிட்டு போகிறாங்க. பெருசாக எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரு அழகான ஒரு பழைய பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறாங்க. நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறாங்க, அழகான விஷயங்கள் கதைக்கிறாங்க. விக்ரமுக்கு ஐஸ்வர்யாவை மேலும் மேலும் பிடிக்க ஆரம்பிக்குது. உன் கூட இருந்தால் நான் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. அண்ட் விக்ரம் அவ்வளோ சந்தோஷப்படுத்தின ஐஸ்வர்யா
நீ தப்பாக எடுத்துக்கலைன்னா உன்னை பற்றி நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் விக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா என்ன தான் சொல்ல போகிறாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கா? ஒரு வாரம் காத்திருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 8 ரிலீஸ் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்பவும் கேட்குற கேள்வி, கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன், நீங்கள் ரொம்ப ரசித்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் இதயத்தின் குரலை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி ஃப்ரைடே நைட் நான் இன்ஸ்டாகிராம் லைவும் வருவேன், ரெகுலராக பேசுவேன். இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதயத்தின்.குரல். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.